ஹலோ எவ்ரிவன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லீகல் அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா AIBE எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதில் எப்படி என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றது அண்ட் ஒருவேளை அப்படி அப்லோட் பண்ணும்போது ஏதாவது மாத்தி இல்ல மிஸ்டேக் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் ஃபைனலா AIBE எக்ஸாமுக்காக வாங்கின இந்த பேராக் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கணும் பார்ப்போம். லெட்ஸ் கோ. என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா பார் எக்ஸாம் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒன்று லெஃப்ட் சைடில் ஒரு லாகின் இருக்கும், இல்லை ரைட் சைட் டாப்பில் ஒரு லாகின் இருக்கும். ஏதோ ஒரு லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஓகே, அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் மை அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மை அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா கடைசியாக. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண பேஜ் தான் அது. ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு டேப் ஒன்று இருக்கும். அதில் சூஸ் ஃபைலில் கொடுத்து நீங்கள் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை இந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது மாற்றி அப்லோட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து AIBEக்கு அப்ளை பண்ணும்போதே வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலுக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி இந்த மாதிரி அவங்ககிட்ட இந்த மாதிரி மாற்றி அப்லோட் பண்ணிக்கணும், இல்லை என்ன மிஸ்டேக்கோ அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணணும் உங்களோட ஐடியோட. இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணும்போது நீங்க ராங்கா என்ன என்டர் பண்ணிருக்கீங்க அண்ட் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னமோ அதை தனித்தனியா வந்து டீடைலா அனுப்புங்க. இப்படி சென்ட் பண்ண உடனே ஒரு 2 to 3 டேஸ்லயே வந்து உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்க அந்த டீடைல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ நம்ம வீடியோவோட அடுத்த செக்மெண்ட் வரும், அதுதான் அன்பாக்சிங். நான் வந்து கமர்ஷியல் கம்பெனி பேராக் வாங்கியிருக்கேன். அண்ட் அதுதான் வாங்கணும் அவசியம் இல்லை, எந்த கம்பெனினாலும் வாங்கலாம். பேராக் உள்ள இருக்க கண்டென்ட் மாற போறது இல்லை. ஸோ வெளியில என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த பேராக்கோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட நம்பர்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வொகேட் ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ தேடி எடுக்க மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் வாங்கியிருக்க இந்த எடிஷன் வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாமுக்காகவே எடிட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கங்க. அண்ட் வித்தவுட் கமெண்ட்ஸ் போட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங்க்கு. ஆமாம், இங்கே இங்கே இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா AIBE ரிலேட்டட் வீடியோஸோ இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். பொதுவா ஒரு லா சேனல்ல என்ன எதிர்பார்ப்பீங்க? AIBE ரிலேட்டட் வீடியோஸ் வேணுமா? இருக்கு. என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுமா? இருக்கு. சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுமா? இருக்கு. அண்ட் ஃபைனலா மீம்ஸ் கூட இருக்கு. Everything is a fun wholesome entertainment is a. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லீகல் ஹண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.